கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். இடி டாஸ்மாக் தொடர்பாக விசாரணை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் தடை வச்சிருக்காங்க. பல விதி மீறல்களை நீங்கள் மீறுங்கன்ற மாதிரியான பல்வேறு கொட்டுக்கள்லாம் வைத்திருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படுவான்னு பரப்பி கொண்டிருந்த சூழலில் இடி கொட்டு வாங்கியிருக்க சம்பவத்தை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் உதயநிதி அவர்களை எப்படியாவது சிறைப்படுத்த வேண்டும் அல்லது அவர் மீதும் இந்த வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்க. இடி கடந்த காலங்களில் இடி ரொம்ப மோசமாக தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா, இந்த வழக்கில் இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட வழக்கு, இப்போ உள்ள வழக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நாங்கள் விசாரிக்கிறோம், இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்போ விசாகன் அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கடுமையான விசாரணை நடக்குது. அவர் வீட்டில் வச்சு அவரை விசாரிக்கிறாங்க. அப்போ விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு வெளியே என்ன செய்கிறாங்கன்னா, வாட்ஸ்அப் சாட்டுகள்லாம் கிழிச்சு கிடந்துச்சு, உதயநிதி அவரோட இணைஞ்சிருக்கக்கூடிய போட்டாக்கள்லாம் கிழிச்சு கிடந்துச்சுன்னு ஊடகங்களில் செய்தியை பரப்புகிறாங்க. அப்போ இவர் ஏதோ விசாகனுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரியான ஒரு பரபரப்பை ஊடகங்கள் மத்தியில் அவதூற பரப்புறாங்க. ஒரு துணை முதல்வர் மீது அவதூற பரப்புறாங்க. இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்கிறாங்க. இது உயர்நீதிமன்றத்தில் எதிராக போட்டிருந்தாங்க. உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு அரசு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாகணும், இந்த வழக்குக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்துச்சு. ஆனாலும் தமிழ்நாடு அரசு தெளிவாக என்ன செய்கிறாங்கன்னா உச்சநீதிமன்றம் போகிறாங்க. ஏன் உச்சநீதிமன்றம் போகிறாங்கன்னா, அவங்க இதில் யார் குற்றம் செஞ்சுருப்பாங்களோ அவங்க மீது அவங்களே நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசின் கீழ் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் இவங்க தானாக மூக்க நுழைக்கிறாங்க. ஏன்னா இடி எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி, அதாவது பாஜக அல்லாத கட்சிகள் யாரெல்லாம் ஆட்சி செய்கிறாங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஒரு வருடத்துக்கு ஒரு சிறையில் இருக்கிற மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சாங்க. அது ரொம்ப மோசடியாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் திருத்தின ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, அடிப்படை விதிகளையும் மீறுது. மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை இருக்கு இல்லையா, ஒரு வழக்கில் சிறைப்படுத்தப்பட்டால் அவர் பெயிலில் போகலாம், ஜாமீன் பெறலாம் அப்படின்ற ஐபிசி இருக்குது. அவங்க இந்திய அரசியல் சட்டமே அதான் சொல்லுது. எவ்வளோ பெரிய கொடூரமான வழக்குகளாக இருந்தாலும், அது பிள்ளை வழக்குகளாக இருந்தாலும் கூட, ஊழல் வழக்காக இருந்தாலுமே சரி, அவங்க ஜாமீன் பெறலாம். விசாரணை நடக்கும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்க. அதில் இவர்களுடைய ரோல் என்னன்றது தெரிஞ்சு நீதிமன்றம் தண்டனை வித்த பிறகு தான் அவர் சிறைப்படுத்த முடியும். இதுதான் ஐபிசி. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, விசாரணை அதிகாரி நினைச்சாருன்னா நீங்கள் சிறையில் தான் இருக்கணும், விசாரணை அதிகாரி சொன்னால் தான் நீங்கள் உங்களுக்கு பெயிலே கிடைக்கும். அந்த அளவுக்கு மோசமான ஒரு மனித அடிப்படை உரிமையை மீறக்கூடிய அளவுக்கான சட்டத்திட்டங்கள்லாம் இதில் பிஎம்எல்ஏ ஆக்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த வழக்கு, அது மாதிரியான வழக்கில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு போலியான குற்றச்சாட்டை காட்டி இதில் பார்த்தீங்கன்னா விசாரணை உள்ளிட்ட பல்வேறு நபர்களையும் சிறைப்படுத்துவது. அப்படி இது உதயநிதி அவர்களுக்கு தொடர்பு இருந்தது போல். ஏன்னா அவர் விசாரணை வீட்டுக்கு கீழே உதயநிதி ஸ்டாலின் அவருடைய படம், அவர் சில வாட்ஸ்அப் ஸ்டாட்டுகள்லாம் கீழே கிடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்தியெல்லாம் ஊடகங்களை பரப்புறாங்க இல்லையா. அப்போ இது மாதிரியான ஒரு போலியான வேலையை செய்யும்போது உச்சநீதிமன்றத்தில் தன்னுடைய வாதங்களை சரியாக எடுத்து வைக்கிறாங்க. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் அரசு. ஏன்னா பயிற்சி எங்கே எடுத்திருக்காங்கன்னா பெரியாரிடம், அண்ணாவிடம், கலைஞரிடம். அப்போ அப்படிப்பட்ட தலைவரிடம் பயிற்சி எடுத்த ஒரு அரசு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தின் மூலமாக, உச்சநீதிமன்றத்தின் மூலமாக ஒரு தெளிவான வாதங்கள், நாங்கள் அந்த யார் குற்றம் செஞ்சாலும் அவர் மீது நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் தேவையில்லாமல் அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த வேலையை இவங்க செய்கிறாங்கன்ற வாதங்களை எடுத்து வைத்த காரணத்தினால் இன்னைக்கு கவாய் அவர்களும் மாசிக் அவர்களும் மிக தெளிவாக இது முழுக்க நீங்கள் எந்த விதத்திலையும் உள்ள நுழையிறதுக்கு முகாந்திரமே இல்லாத வழக்கு. என்ன மூல வழக்கு இருக்குது? மூல வழக்கு எங்கே இருக்குது? ஏதாவது ஒரு மூல வழக்கு சொல்லுங்கன்னா, அங்கே உள்ள அதிமுக ஆட்சியில் நடந்த சம்பவம், இப்போ நடக்கிற சம்பவம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரே வழக்காக இருக்கா? 45 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? 50 லட்ச ரூபாய்க்கு மேலே எதாவது நடந்திருக்காங்கன்னா, இல்லை பல வழக்குகளை சேர்த்தோம்னா 50 லட்ச ரூபா வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ சரியான முறையில் வாதங்கள் எடுத்து வச்சதுனால தான் இன்னைக்கு நீதிபதி கவாய் அவர்கள் ஒரு செருப்படி கொடுத்துருக்காரு தான் நான் சொல்லுவேன். இது செருப்படி தான், செருப்படி சம்மட்டி அடி தான். பிஜேபி மோடி அரசுக்கு ஈடிக்கும் ஒரு சம்மட்டி அடி தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட்டாட்சி தத்துவத்தை நீங்க சிதைக்கிறீங்கன்ற வார்த்தை பதிவு பண்ணியிருக்காரு நீதிபதி. கூட்டாட்சி தத்துவத்தை நீங்க சிதைக்கிறீங்க, எந்த விதமான முகாந்திரம் இல்லாம அரசுக்கு கெட்ட பெரிய நோக்கத்தோட இன்னொரு அரசோட நிறுவனம், அது அரசோட நிறுவனத்தின் மீது நீங்க பழி சுமத்துறீங்க, இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படிங்கிற விஷயத்த கவாய் அவர்கள், நீதிபதி மாசிக் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்க இதுக்கு நீங்க மேலும் விசாரிக்கிறதுக்கு தடை போட்டிருக்காங்க. அப்ப இந்த ஈடி தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னபடிதான்
அரசியல் கட்சிகளையும் சரி, அந்த எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய அனைவரையுமே அந்த இடியின் மூலமாக மிரட்டுறாங்க. ஏற்கனவே இடி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இவர்களே மிகப்பெரிய இவங்க முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். சீமான் இந்த பாலியல் வழக்கு பற்றி பேசுகிறதும், மோடி பாஜக வந்து ஊழல் வழக்கை பற்றி பேசுறது ஒன்று தான். 2 பேருமே திருடர்கள் தான் இந்த விஷயங்களில். அப்போ நீங்களே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திர மோசடியில் ஈடுபட்டது யார்? பாஜக தான். அனைத்து கட்சிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2021 அந்த 2021, 22 காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 9,000 கோடி வசூல் வந்திருக்குன்னா, 9,000 கோடி வசூல் தேர்தல் பத்திரம் மூலம் வசூல் வந்திருக்குன்னா அதில் 5,000 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்கும் வந்ததே 60% உங்களுக்கு தான் அதிகமாக வந்திருக்கு. இது எப்படி வந்துச்சு? எந்த அடிப்படையில் வந்துச்சு? எந்தெந்த நிறுவனங்கள் மிரட்டி வாங்குறது, எந்தெந்த நிறுவனங்களுக்கெல்லாம் ஈடி அனுப்புறது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யாரை ஒரு பின்னே மணி யோசை ஒரு முன்னே அனுப்புது போல முதல்ல ஈடி அனுப்புறது, ஈடியை முதல்ல அனுப்புறது. இப்போ ஒரு 10,000 கோடி மோசடி செஞ்சிருப்பான் ஒரு நிறுவனம், அல்லது ஒரு 5,000 கோடி மோசடி செஞ்சிருப்பான் ஒரு நிறுவனம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய மேகா பொறியியல் உள்கட்டமைப்பு மையம்னு ஒரு அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வாங்கின தொகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 584 கோடி வாங்கியிருக்காங்க. எந்த அடிப்படையில் வாங்கினாங்க? எந்த அடிப்படையில் வாங்கினாங்க? தேர்தல் பத்திரம் மூலம் எந்த அடிப்படையில் நீங்கள் வாங்கினீங்க? எந்த அடிப்படையில் வாங்கினீங்க? ஊழல் தான் இது. அப்போ அவன் தர வேண்டியது 5,000 கோடி இருக்கும், அரசு செலுத்த வேண்டியது 10,000 கோடி இருக்கும், ஊழல் பண்ணியிருப்பான் அவன். இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு இடி அதிகாரி அனுப்புவது, உடனே அந்த இடி அதிகாரி தனக்கு தெரிந்த ஜேபி நட்டாவிடமோ அல்லது நிர்மலா சீதாராமனிடமோ அல்லது ராஜ்நாத் சிங் அவர்களிடமோ அல்லது யாரோ ஒரு மூலமாக ஒரு அரசியல் புரோக்கர் மூலமாக பாஜக தலைவரிடம் பேசுகிறோடனே இவங்களுக்கு ஒரு 500 கோடி, 1000 கோடி, 100 கோடி, 200 கோடி, இப்படி பல்லாயிரம் கோடிகளை வாங்கி தேர்தல் பத்திரம் மூலம் குமிச்சு வச்சிருக்காங்க. அதன் மூலியமாவே பல ஆயிரம் கோடி வச்சிருக்காங்க. அப்ப இது மோசடி இல்லையா? அப்ப ஊழலின் ஊற்றுக்கண்டார் கூடிய நீங்க ஊழலை பத்தி பேசலாமா? ஒரு தமிழ்நாடு அரசு நிறுவனத்தின் மீது ஒரு அபாண்டமான பழியை சுமத்தி அதன் மூலம் அங்க இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் மீதும் துணை அமைச்சர் மீதும் அமைச்சர்கள் மீதும் 2026 தேர்தலுக்கு முன்பு இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு, கெட்ட நோக்கத்தோடு, சூழ்ச்சி தந்திரத்தோடு நீங்க செஞ்சீங்கன்னா இது நேர்மையான அரசியலா? உண்மையிலே தவறு நடக்கும் பட்சத்தில் விசாரிக்கிறது தவறு இல்லை. இந்த உச்சநீதிமன்றம் கொட்டு வச்சிருக்கேன், கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கிறீங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ பெரிய சம்மட்டி அடிக்கான வார்த்தை இந்த வார்த்தை. அப்போ நீங்கள் முதல் நேர்மையாக இருந்திருக்கீங்களா? இன்னும் சொல்ல போனால் பாஜகவுடைய முக்கிய புள்ளிகளும் இடியினுடைய சில அதிகாரிகளும் மோடியோட கேடியாக இருக்காங்க. எப்படின்னா சில இடி அதிகாரிகள் என்ன செய்கிறாங்கன்னா சில உச்சபட்ச நடிகர்கள், இப்போ ரஜினிகாந்த் போன்ற, ஷாருக்கான் போன்ற, சல்மான் கான் போன்ற அல்லது சிரஞ்சீவி உள்ளிட்ட பல நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த நடிகர்களிடம் சில நேரங்களில் பேரம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி அதாவது மணி லாண்ட்ரி. முதல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதிகமாக பணம் வச்சிருக்கிறவங்கனாலேயே நீங்கள் வந்து போய் விசாரிச்சிட முடியாது. மணி லாண்ட்ரி வழக்கில் நீங்கள் போய் விசாரிச்சிட முடியாது. ஒரு குற்றச்செயல் செய்து அந்த குற்றச்செயல் மூலம் பெறப்படும் பணம் வந்தால் மட்டும்தான், அப்படி இருந்தால் மட்டும்தான், அதை நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் போய் விசாரிக்க முடியும். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதிகமாக பணம் வச்சிருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள், நடிகர்கள் இவங்கெல்லாம் போய் பேசி வந்து ஒரு மிரட்டல் விடுறது. இவங்க மிரட்டல் விட்டோடனே அது பாஜகவுடைய ஆட்சியாளர்கள் யாராவது வேணாலும் வச்சு பேசி ஒரு பேரம் பேசி ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறது. இப்போ கூட கேரளாவில் ஒரு 2 கோடி ஒரு இடி அதிகாரி வாங்கினதா ஒரு பிரச்சனை செய்தி விடுது. அங்கீத் திவாரி என்ன செஞ்சார், ஒரு மருத்துவர்கிட்ட பணம் கேட்டு அதில் கையங்குளமாக சிக்கினார், தமிழ்நாட்டில் சிக்கினார். அப்போ இதுதான் இடி என்பதே ஒரு மோசடியான ஒரு வேலை தான். இடியும் மோடியும் வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுமே மோசடி தான். இடியும் மோடியும் மோசடி தான். இல்லை தன்னாட்சி அமைப்பு இப்படி சொல்கிறது சரியா இருக்குமா? அது இல்லை. இப்போ நீங்கள் நல்லா கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு இடியின் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்கிற வேலையை செய்கிறாங்க. ஒரு மாநில உரிமைக்காக அவங்க போராடுறாங்கன்னா அந்த அமைப்பை சிதைக்கிற வேலையை அவங்க செய்கிறாங்க. இதுதான் தன்னாட்சிகளுக்கு எதிரானது. புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் தவறான செயல். இவங்க செய்கிறது தான் தவறான செயல். இப்போ தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஆத்தூர்னு சொல்லக்கூடிய ஒரு 2 விவசாயிகள், கிருஷ்ணன் 2 அப்பா விவசாயிகள், இவர்கள் நிலம் அதிகமாக வச்சிருக்காங்க. இந்த நிலத்தை அபகரிக்கும் நோக்கத்தோடு பாஜக பிரமுகர் ஒருவர் இது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் பதிவு செய்திருக்காரு. இந்த வாரத்தில் பதிவு செஞ்சிருக்காரு. பாஜக வழக்கறிஞர் ஒருவர் ஏற்கனவே காட்டெருமையை கொண்டதாக 2 காட்டெருமை கொல்லப்பட்டதாக வழக்கு, அது ஆல்ரெடி டிஸ்போஸ் செய்யப்பட்ட வழக்கு, அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. ஆனால் அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் வந்ததாகவும் அமலாக்கத்துறை இதை விசாரிக்கிறதுக்கு முன் வருவதாகவும் இதுக்காக அந்த 2 வயதானவர்களுக்கு வந்து 2 விவசாயிகளுக்கு வந்து சம்மன் அனுப்பி விசாரிக்கிறாங்க. அவருடைய சாதியை குறித்து அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அவருடைய ஜாதி பேரை அதில் சம்மன்லேயே குறிப்பிட்டு தான் கூப்பிட்டாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! ஜாதி பேரை குறிப்பிடலாமா?
இழிவாக பயன்படுத்தலாமா? அப்போ நீங்கள் எந்த நோக்கத்தோடு செய்கிறீங்க? இடி என்பதே ஒரு மோசடியான அமைப்பு தாங்க. சிபிஐயா எப்படி எதிர்கட்சிகளுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி தான் இடியும் எதிர்கட்சிகளுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க. அதனால் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட சம்மட்டி அடி நீதிபதி கவாய் அவர்களுக்கு நம்ம நன்றியை சொல்ல விரும்புகிறோம். ஏன்னா இது போன்ற தீர்ப்புகளை கொடுத்தால் மட்டும்தான் பாஜகவுக்கு ஒரு அவமானம் ஏற்படும். ஏன்னா இவர்களுடைய போக்கு நிற்க போகிறதில்ல. இன்னைக்கு எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா கேலி பண்ணுறாரு. நம்முடைய முதல்வரை வந்து கேலி செய்யற என்ன கேலி பண்ணுறாருன்னா, ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போல இப்போ போகிறீங்க, என்ன காரணம்? பயந்துட்டீங்களா? இடி வந்து பயந்துட்டீங்களான்னு கேட்குறாரு. ஏண்டா ஈடியை வைத்து ஒரு மாநில முதல்வரை இழிவுபடுத்துறாரு, ஒரு மாநில உரிமையை பறிக்க முயற்சிக்கிறாங்க. நாளைக்கு நீங்கள் முதல்வர் வந்தாலும் இதே நிலையில் வந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் குரல் கொடுப்பார், நீங்களும் குரல் கொடுக்கணும். இது ஒன்றிய அரசுக்கு எதிராக கொடுக்க வேண்டிய குரலை, அரசியலுக்கு அப்பாற்பட்ட குரலாகவும். ஆமா, அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒன்றிய அரசு மாநில அரசின் உரிமைகளை பறிக்கும் விதமா செயல்படுது. அப்ப அதுக்கு எதிராக குரல் கொடுக்காம எடப்பாடி வந்து நம்முடைய முதல்வரை கேலி செய்யும் விதமாக, ஏன் பயந்துட்டீங்களா, ஈடியை பார்த்துன்னு பயப்படுறீங்களா, ஏன் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி எழுப்புறாரு. அப்ப எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கு அந்தஸ்து இல்லாத நபராக இருக்காரு. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்குல எப்படியாவது உதயநிதி சிக்கிடுவாரு, முதல்வருக்கு அவமானம் ஏற்பட்டுரும், நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வந்துடலாம், பாஜகவும் அதிமுக கூட்டணியில் நம்ம எப்படியாவது இங்கே ஒரு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து நினைக்கிறாங்க. ஒரு காலம் நடக்காது. மக்கள் எல்லாம் அரசியலை கூர்ந்து கவனிக்கிறாங்க. மக்கள் அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் மிக விழிப்போடு இருப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எப்பயுமே விழிப்போடு இருப்பாங்க, அரசியலை கூர்ந்து கவனிப்பாங்க. அப்படி கவனிக்கும் போது தான் உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் தேர்தலில் புறக்கணிக்கிறாங்க. இப்போ இந்த தடை என்பது மிகுந்த வரவேற்க வேண்டிய தடை. உச்சநீதிமன்றம் கொடுக்கப்பட்ட இந்த தடை வந்து மிகுந்த வரவேற்க வேண்டிய தடை. தவறு இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு அரசை விசாரணை செய்யும். ஏன்னா அது தமிழ்நாடு அரசுக்கு உட்பட்ட ஒரு நிறுவனம், அதனால் தமிழ்நாடு அரசை விசாரிக்கும். இந்த சம்பவமாக பேசிக்கிட்டு இருக்க சூழலை பார்த்தோம்னா, நேற்று தினம் பார்த்தோம்னா ஆளுநருக்கு ஆதரவாக வந்து ஒரு தீர்ப்பு வந்துருந்துச்சு. அதாவது துணைவேந்தருக்கு வந்து தடை போட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்கலாம்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இடி ஒரு அணி இருப்பது போல், சிபிஐ என்கிற ஒரு அணி இருப்பது போல், நீதித்துறையும் பாஜக ஒரு அணி வைத்திருக்கிறது. அப்படி தான் இதை நம்ம குறிப்பிட முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு எங்களுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குன்னு குடியரசுத் தலைவர் 14 கேள்விகளை வந்து உச்சநீதிமன்றத்தில் எழுப்பியிருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு விடுமுறை காலம், விடுமுறை நீதிமன்ற கோர்ட் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து பாஜகவை சேர்ந்த, நெல்லையை சேர்ந்த பாஜக நபர் போட்ட வழக்கை உடனே விசாரித்து உடனே தடை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அரசுக்கு துணைவேந்தர் நியமிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. இதுக்கு உடனே நீங்கள் தடை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? சரி, என்ன நீங்கள் குறைந்தபட்சம் எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நபர் பெட்டிஷன் போட்டாங்க, ஒரு நபர் பெட்டிஷன் போடுறாருன்னா நீங்கள் அரசுக்கு கேள்வி எழுப்பணும், இதில் உங்கள் பதில் என்னன்னு கேட்கணும். அரசுக்கு நோட்டீஸே எழுப்பாம, அரசுடைய கேள்வி எழுப்பாம, அரசை பேச விடாம மைக்கு வேற அமைச்சிருக்காங்க. திமுக தரப்பு வழக்கறிஞர் பேச விடாம மைக்கு வேற அணைக்கப்பட்டிருக்கு. என்னங்க அந்த தீர்ப்போட சொல்லுங்க, அந்த விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்லும்போது இணையத்தில் ஒரு நீங்கள் படிச்சுக்கோங்கன்னு வேற பேசியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்னவா இருக்குன்னா பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சில நபர்கள் எப்படி ஈடியில் சில அதிகாரிகள் தவறாக பயன்படுத்தப்படுறாங்க. அது மாதிரி பல்வேறு துறைகளில், நீதித்துறை, நிர்வாகத்துறை, எல்லா துறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தனக்கு தேவையான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஆளுநருக்கு தேவையான வேலையை இன்றைக்கி நேற்று தீர்ப்பு அப்படி வழங்கி உயர்நீதிமன்றம் அப்படி வழங்கியிருக்கு. இது கண்டிக்கத்தக்கது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா பிளாக்மெயில் தான் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இடி வந்து பிளாக்மெயில் தான், மிரட்டுவதற்காகத்தான் பிளாக்மெயில் செய்து சில பேரை கூட்டணிக்கு அழைக்கிறார்கள். பிளாக்மெயில் செய்து எதிர்கட்சிகளை அம்பலப்படுத்தணுன்ற நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொய்யான அவதூறுகளை பரப்புறாங்க. இப்போ இந்த டாஸ்மாக் விஷயத்தில் உதயநிதி படம் அவர் படம் ஒன்றா இருந்துச்சுன்னு சொல்லி கிழிச்சு போட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக கிழிச்சு கிடந்துச்சுன்னு இதெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. இதையெல்லாம் ஏன் செய்யணும்? இதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறாங்க. அதனால் இந்த பிளாக்மெயில் செய்வது முழுக்க மக்களுக்கு எதிரானது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அந்த அரசு தவறு செய்யும் பட்சத்தில் முறையான விசாரணை நடத்தப்படணும். நீதிமன்றத்தின் மூலமாகவோ அல்லது மக்கள் மன்றத்தின் மூலமாகவோ நீங்கள் முறையான விசாரணை நடத்தப்படணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இது மாதிரியான போலியான பொய்யான அவதூறுகள் மூலமாக மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய கட்சி இழிவுபடுத்துன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் தான் இழிவு செய்யப்படுவீங்க. இன்றைக்கி அப்படி தான் கவாய் உங்களை இழிவுபடுத்தியிருக்கிறார். ஏன்னா கூட்டாட்சி தத்துவத்தை நீங்கள் சிதைக்கிறீங்கன்றிருக்காரு. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். கடுமையான வார்த்தை, என்னை கேட்டால் அது கடுமையான வார்த்தை, மிக கடுமையான வார்த்தை. கூட்டாட்சி தத்துவத்தை நீங்கள் சிதைக்கிறீர்கள்னா இங்கே இருக்கக்கூடிய இந்தியாங்கிற ஒன்றியத்தையே நீங்கள் வந்து உடைக்க பார்க்குறீங்கன்றதுக்கு அர்த்தம். அந்த அர்த்தத்தில் இன்னைக்கு பேசியிருக்காங்க. அப்போ மோடி தேவையற்ற இது வேலைகளை செய்தால் அது உங்களுக்கு தான் ஆபத்து, மோடிக்கு தான் ஆபத்து, பாஜகவுக்கு தான் ஆபத்து, உங்கள் அகண்ட பாரதத்துக்கு தான் ஆபத்து.
இதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். நிச்சயமாக நீங்கள் மற்ற மாநில முதல்வர்களைப் போல் மற்ற மாநிலத்தை போல் தமிழ்நாடை எண்ண வேண்டாம். இது முற்போக்கான மாநிலம், பகுத்தறிவு நிறைந்த மாநிலம். எப்படிப்பட்ட வாதங்களை எடுத்து வைத்து உங்களுக்கு செருப்படி சம்மட்டடி கொடுக்கணுன்றது இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு தெரியும். அது தமிழ்நாடு, அதான் தமிழ்நாடு முற்போக்கு மாநிலம். தமிழ்நாட்டு மக்களையும் நீங்கள் ஏமாற்ற முடியாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசையும் நீங்கள் ஏமாற்ற முடியாது. நன்றி சார். நன்றி.